வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனை ஸ்தோத்தரிப்போமாக. இந்த மாதம் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த கடைசி நாளிலும் ஜூன் 30ஆம் தேதிக்குள்ளாக நம்ம ஜீவனோடு மீட்டு கொண்டு வந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. இந்த காலை நேரத்திலும் உண்மை நோக்கி பார்க்கக்கூடிய கிருபை கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே. அப்பா, இந்த நாளிலும் உங்களுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் செய்யாதபடி உங்க பிரியமான பிள்ளையை வாழ உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளிலும் எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நாங்கள் சோர்ந்து போகாதபடி உடைய வார்த்தை கொண்டு எங்களை குணப்படுத்துவீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் எந்த காரியத்திற்காகவும் பெருமை காட்டி கொள்ளாதபடி எங்களை தாழ்மையின் பாதையில வழி நடத்துங்க ஏசப்பா. பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறீர் என்று வேதத்துல பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இங்க நாங்க பெருமை காட்டி கொள்ற அளவுக்கு எங்களால எதுவுமே இல்லை ராஜா. எல்லாமே நீங்க கொடுத்ததுப்பா. அதை உணர்ந்தவர்களாய் எல்லா சூழ்நிலையிலும் தாழ்மையாய் நடந்து கொள்ள நீர் எங்களுக்கு கற்று தருவீராக. இந்த நாள் முழுவதும் உங்களுடைய சித்தத்தின்படி எங்களை வழி நடத்தும். இந்த காலை நேரத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்கப்பா. அவர்கள் குடும்பங்களையும் உடைய செட்டைகளால மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். துதிக்கான மகிமையெல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.